திண்டுக்கல் வளர்ந்திட மண்ணின் மகள் திண்டுக்கல் திலகபாமாவிற்கு வாக்களிப்பீர். மக்கள் பணத்திற்காக வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் தமது வெற்றியை துரோகிகளால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேனி தொகுதியில் போட்டியிடும் அவர் பிரச்சாரத்திற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். இந்த ஊரோட எனக்கு ஏற்பட்ட பிணைப்பு, அம்மா அவர்கள் எனக்கு ஒரு சர்வீஸ் பண்ண வாய்ப்பு கொடுத்தாங்க, செஞ்சோம். நான் போய் ஓட்டுக்கு மற்றவங்க மாதிரி பணத்தை கொடுத்து என் சொந்த பந்தங்களாக நினைக்கிறவங்களுக்கு 300 ரூபா 500 ரூபா 1000 கொடுத்து ஓட்டு வாங்குவது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நான் 99 நின்னப்பையும் தெரியும், 2004 நின்னப்பையும் உங்களுக்கு தெரியும். நான் அது மாதிரி செயல் செஞ்சல. ஆண்டிப்பட்டியில கூட இவங்க டோக்கன் கொடுத்தவங்க வேற, அதையும் தடுத்து நிறுத்தினேன். ஆண்டிப்பட்டியில் எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் அவங்க 6000 10,000 கொடுத்தவங்க எல்லாம் பதறிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நல்லா இருக்காங்க பப்ளிக். நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாங்க. வெற்றி எனக்கு சொன்னார், ஏன்னா இந்த தொகுதியிலலாம் பணம்லாம் வேலை செய்யாது, உங்க மேலே அவ்வளோ இருப்பா இருக்காங்க, உங்க தேடி மாதிரி இருக்காங்கன்னு சொன்னார். அதுதான் உண்மை. ஏன்னா கொஞ்சம் மார்ஜினை குறைச்சிச்சு. நேற்று நான் ஒரு ஊரில் தாய்மார்கள்ட்ட எல்லாம் சொல்றப்பே சொன்னேன், அந்த 300 500 1000 உங்களை விலை பேசுவது எனக்கு வருத்தம். என் சொந்த பந்தத்தை இப்படி பேசுறாங்க, நீங்க பாத்துங்க. அது எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து சுரண்டப்படும். நல்ல ஊர்ல எதான பேசுறேன். ஆண்டிப்பட்டியில ஆர்கே நகர்ல ஒரு மீனவ தாய் சொன்னேன், எங்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு எங்க சுருக்கு பையில இருந்து எடுத்து எங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு. அது மாதிரி அது என்னன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதற்காக வாக்களிக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா மீண்டும் நான் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இங்க இருந்தது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் போகும்போதும் அவங்க சொல்றது, இந்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், 2004 நாங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காது அவங்க அதை ஃபீல் பண்றாங்க. நான் அதை எக்ஸாஜரேட் பண்ணல. அதனால போகும் இடங்கள்லாம் எப்படி ஆர்கே நகர்ல அவங்க கடைசி நாள் அவங்க எல்லா வீடுகளுக்கும் பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் போனப்ப கூட எல்லா நிர்வாகிகளும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. செந்தவிலன் அங்க இருந்த பகுதிக்கு போனப்ப, ஆனா இப்பதான் அந்த முன்னாள் அமைச்சருங்க பணம் கொடுத்துட்டு போறாரு. ஆனா அவங்க எல்லாம் ஆரத்தி எடுக்க தட்டோட உங்கள்கிட்ட வர்றாங்க. இங்கெல்லாம் ஒன்றாகாது. அவர் சென்னையை சேர்ந்தவர், சரி. அதே மாதிரி இங்கே நான் இந்த ஊரை சேர்ந்தவன். இந்த ஊரை பிறக்கலைனாலும் அந்த மக்கள் நேற்று என்னை பார்த்தப்பையும், நேற்று இரவு கூட நான் போடி ஒன்றியத்தில் போனப்ப இந்த பணங்காசெல்லாம் ஏதோ ஒரு ஏழையா பாழையா உள்ளவங்க ஏதோ வாங்கிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் வாக்குகள் குறையலாமே தவிர எனது வெற்றியை எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இது ஒரு தப்பான முன்னுதாரணம். இதை நான் என்னைக்கு செய்ய மாட்டேன்.